ஹலோ காய்ஸ், இந்தியாவை செய்ய நினைச்ச ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா போட்டு செஞ்சு விட்டாங்க. எப்படின்னு பார்த்தா இந்தியா டாஸ் வின் பண்ணி பொசிட்டிங் எடுத்தாங்க. எடுத்து ஒரு 250 ரன் அடிப்பாங்கன்னு பார்த்தா ஜெயசுவால் வந்து 0 ரன்னுக்கு அவுட் ஆகி வெளியில் போயிட்டான். ஸ்டாக்குண்ட பந்துக்கு அடுத்து வந்த படிக்கலும் 0 ரனில் கசில்வுண்ட பந்து கவுப்பட்டு வெளியில் போட்டான். அடுத்து வந்த கோலி இந்தியாவை காப்பாற்றுன்னு பார்த்தா அவரும் 5 ரனில் கசில்வுண்ட பந்து கவுப்பட்டு வெளியில் போட்டார். அவரும் அவுப்பட்டு போக இந்தியா நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. இது இப்படி இருக்க ஓரளவுக்கு நல்லா விளையாடி கொண்டு இருந்த ராகுல் 26 ரனில் ஸ்டாக்குன்ற பந்துக்கு ஒரு சர்ச்சையான அவுட் ஆகிட்டார். இது இப்படி இருக்க அங்கால வந்த யாருமே பெருசாக சோபிக்காமல் பான் மட்டும் ஒரு 37 ரன்னும் நிதிஷ் ரெட்டி ஒரு 41 ரன்னும் அடித்து இந்தியா 150 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுது தங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இதில் போலிங்னு பார்த்தா கசில்வுட் ஒரு 4 விக்கெட்டும் கமின்ஸ், மிச்சல் மார்க்ஸ், ஸ்டாக் அதெல்லாம் 2 விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. பதிலுக்கு இந்தியாவை இன்னிங்ஸ் வெற்றி வெல்லணும்னு நினச்சி கிளம்புறங்கின ஆஸ்திரேலியா டீம் வந்து ஆரம்பத்திலேருந்தே சொதப்ப வலிக்கிட்டு அதுவும் பும்ரா மாஸ் காட்டி விட்டான். இதில் முதலாவது விக்கெட்டை பும்ரா வேகமாக எடுக்க ஒரு கொஞ்ச நேரத்திலேயே கவஜாவும் தன் 2வது விக்கெட்டை வேகமாக இழந்துட்டார். சரி 2 விக்கெட் தானே போட்டது, லவிச்சனும் சிமித்தும் சேர்ந்து நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வந்த முதல் போலே சிமித் பும்ராண்ட போலுக்கு எல்வி ஆகி அவுட் ஆகி வெளியில் போட்டார். சரி இதோடையாவது ஆஸ்திரேலியா டீம் நிமிந்துருமென்று பார்த்தா அடுத்து வந்த ஹெட்டும் 11 ரனில் அவுட் ஆகி போக ஆஸ்திரேலியா வந்து ஒரு துர்ப்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்படுது. இது இப்படி இருக்க ரன் அடிக்கிறானோ இல்லையோ லவிச்சன் மட்டும் ஓவரை திண்டு கொண்டு இருந்தான். இது இப்படி இருக்க சிராஜ் வந்து லவிச்சன் விக்கெட்டை 52 போலில் 2 ரன் அடித்த நேரத்தில் எடுத்து ஆஸ்திரேலியா டீமை வெறுப்பேற்றி விட்டான். இது இப்படி இருக்க ஆஸ்திரேலியா வந்து 67 ரன்னுக்கு 7 விக்கெட்டோட இந்தியா நாளை முடிச்சு கொண்டது. இதே இந்தியாண்ட போலிங் கண்டு பார்த்தா பும்ரா வந்து 4 விக்கெட்டையும் சிராஜ் 2 விக்கெட்டையும் ராணா 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே இந்த டெஸ்ட் மேட்ச் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. நன்றி, வணக்கம்.